களுக்கு திசையெட்டி அன்பு வணக்கம். நாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவோம். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு செல்லும்போது நம் மனது நெகிழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட நெகிழ்வான இடத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகின்றோம். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள தாய் இல்லத்தில் தவழும் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் நிலைமை பற்றியும் தாங்கள் இருக்கின்ற அந்த இல்லத்தை பற்றியும் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள அவர்கள் தாங்களே சுயதொழில் செய்வதை பற்றியும் விளக்குகிறார்கள். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். பல்வேறு நாட்களில் நாம் சிந்தித்ததுண்டு, நாம் ஏன் வாழ்கிறோம், நம்மாலும் சாதிக்க முடியுமா என்கிற நமக்கு ஒரு உள்ளச்சோர்வு மனச்சோர்வு ஏற்படும். அப்படி ஏற்படும் போதெல்லாம் இந்த காணொளியை பாருங்கள். நிச்சயம் நம்மாலும் வாழ முடியும் என்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள் இருந்து பிறக்கும். அதனால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் உறவுகளே. நன்றி. இந்த நாளில் இந்த தாய் இல்லத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த கிங் ஆஃப் கிங் தமிழ்நாடு நண்பர்கள் குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது தாய் இல்லத்தின் சார்பாக. ஏன் நன்றி அப்படின்னா, இந்த நாள் முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் இந்த மண்ணில் பூத்த நாள். ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் அவர் உதயமான இந்த நாளில் எங்களை சந்திப்பதற்காக, எங்களோடு ஒரு நாள் பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்தமைக்காக வருகை தந்தவர்களுக்கும், ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலம் இந்த செய்திகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்ன தாய் இல்லம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தாய் இல்லம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க பூராமே கை கால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது குழந்தையை போன்று. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய மீசை வச்சுருப்பேன், ஆனால் என்னுடைய மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை போல் 2 கைகளையும் 2 கால்களையும் ஊன்றி தவழ்ந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது தவழும் மாற்றுத்திறனாளர்கள், அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு வயசு இன்றைக்கி 43. இப்போ எனக்கே 43 அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? சரி, நான் ஆம்பளை பையன், என் நிலையில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அப்போ அவங்களுக்கு 43 வயசு அல்லது 40 வயசு வரும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசு ஆகியிருக்கும் பொழுது இந்த பெண் பிள்ளையை தூக்கி அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வது யார்? இது போன்ற நிலையில் வாழ்வாதாரம், அதுவும் ஒரு பெரிய கிராமத்தில், ரொம்ப குக்கிராமத்தில் பிறந்தவர்களுடைய நிலையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிலை. ஸோ இந்த நிலையை மாற்றணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கூடி, நாங்கள் இதை ஆரம்பித்த எல்லாருமே பார்த்தோம்னா தவழும் மாற்றுத்திறனாளர்கள், நாங்கள் எல்லாருமே கூடி இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்தித்தோம். அதில் முக்கியமான பங்கு வகிப்பவர் மதுரையைச் சேர்ந்த எனது நண்பர் சொர்க்கம் ராஜா. அவர் எங்களுடைய இந்த இல்லத்திற்கு முழுக்க ஆலோசகராக இருந்து இதை உருவாக ஒரு உறுதுணையாக இருந்தவர். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஏன் முதியோர் இல்லத்தை போல இந்த மாற்றுத்திறனாளர்களுக்கு ஒரு இல்லம் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, இறுதி பயணம் வரை நம்ம வச்சு பராமரிக்கணும், அது மாதிரி ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம். ஸோ அப்போ எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எடுத்த உடனே போய் நம்ம யார்ட்டையாவது உதவி கேட்டோம்னா, பொதுவாகவே மாற்றுத்திறனாளினாலே இவங்க ஏதோ கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கி மக்கள் மனதில் இருக்குது. ஸோ இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு வாடகை வீடு, அப்போ வாடகை வீடு பிடிக்கும்போது சென்னையைச் சேர்ந்த OFM இயற்கை முறை வேளாண் விற்பனை கழகம், அந்த அமைப்பு ஆரம்பத்தில் உதவி பண்ணாங்க. அந்த வாடகை வீடு பிடிச்சி நாங்கள் 5 பேர் சேர்ந்து அந்த இல்லத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போதைய சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அம்மா மலர்விழி IAS அவர்கள் அந்த இல்லத்தை பார்வையிட்டுட்டு, இது நல்ல சிந்தனையான செயல்பாடு, கட்டாயம் இதுக்கு நான் என்னுடைய பங்களிப்பை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 சென்ட் இடம் ஒதுக்கி 20 லட்ச ரூபா மதிப்பில் அந்த கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. இங்கே இந்த இல்லத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு தன்னம்பிக்கையோட, அதாவது யார்கிட்டையும் நம்ம கையேந்தலை, யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கலை, ஒரு தன்னம்பிக்கையான வாழ்க்கை. இங்கே என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம்னா இந்த வேலை பார்க்க முடியாது, அந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாரையும் மூலையிலே உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சமையல்லேருந்து கிளீனிங்லேருந்து கண்டு நடுறது, தோட்டம் எல்லாமே நாங்களே இப்போ எங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது என்ன எதுக்காக அப்படி செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு தன்னம்பிக்கை, எங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த மனசில் அமுங்கி போய் இருந்ததை அதை கிளப்பி விடுறோம். அவங்களாலே முடியும் அப்படிங்கிற பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பிரதர்கிட்ட எல்லாத்தையுமே இப்போ காமிக்க சொல்கிறேன். சமையல் கூட பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்தே சமைக்கிறது மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். அது மாதிரி இங்கே உள்ள சுவிட்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துக்கிட்டே சுவிட்சு போடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரி எல்லாமே டாய்லெட்டில் இருந்து அனைத்து இதுகளும் நாங்களாக யாருடைய உதவியும் இல்லாமல் நாங்களாகவே செயல்படுற மாதிரியான ஒரு புது மாதிரியாக வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தில் ஒரு 22 பேர் இப்போ இங்கே இருக்கிறோம். இதில் ஒரு 6 பேர் 7 பேர் இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலின்படி ஒரு 3 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னொரு
இன்னொருத்தருக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்தோம். இன்னொரு பெண்மணி திருமணம் ஆகி போயிருக்காங்க. இது மாதிரி வாழ்வாதாரம் வேறு வாழ்வாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்கள அந்த இதுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இப்போதைக்கு ஒரு 22 பேர் இங்கே நிரந்தரமாக இருக்கும். அவங்களுக்கு 3 நேர உணவு, உடை, மருத்துவம், மற்ற தேவைகள் எல்லாமே இலவசமாக பண்ணுறோம். அப்போ இலவசமாக பண்ணுறோம்னா எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா, நல் உள்ளங்களின் உதவியோடு இப்போ சென்னையில் பிரயாஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதுபோன்று இருக்கக்கூடிய நல் உள்ளங்களின் உதவியோடு, சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் உதவியோடு இந்த எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பினாயில் தயார் பண்ணுறோம், பேப்பர் பிளேட் தயார் பண்ணுறோம், கார்த்திகை சீசனில் கார்த்திகை தீபம் தயார் பண்ணுறோம். இது போன்ற தொழில்கள் செய்து மேட்டு, கால்மிதி சொல்லக்கூடிய அந்த மேட்டு தயார் பண்ணுறோம். இது மாதிரி பொருட்கள் வந்து நாங்கள் தயாரித்து அதன் மூலமாக இங்கு வாழ்வாதாரம் செய்து வருகிறோம். நன்றி. வணக்கம். திசையட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க தாய் இல்லத்துக்கு வந்திருக்கோம். எப்படிப்பட்ட அனுபவங்களை அவங்க சந்தித்து கடந்து வந்தாங்க, இப்போ எப்படி இந்த இல்லத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். என் பேர் தனலட்சுமி. திருவிழா அப்படிங்கும் போது ஒரு விசேஷம், யாருக்காவது அத்தை பொண்ணுக்கு மாமா பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது எல்லோரும் வீட்டில் வந்து சேருவாங்க. அப்போ விசேஷத்துக்கு எல்லாம் போகும்போது நாங்கள் மட்டும் வீடு பார்த்துட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வந்து இதாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது. இல்லை நான் வரலன்னு, சரி அதுக்கும் சிரமம், நம்மளும் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. சரி, சின்ன பிள்ளையிலேருந்து. ஆமாம் ஆமாம். ஒரு 3 வயசில் வந்து இளம்பிள்ளைவாதம் போலியோ அட்டாக்ல வந்து இதாயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைய தெரிய வந்துச்சுல, இப்போ மற்ற குழந்தைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது. ஆமாம், எங்களுக்கா ஒரு தெரிய வந்தோன்னே அது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? ஆமாம், லேடிஸாக வந்து நாங்கள் நினைக்கிறது எல்லாருமே லேடிஸ் மாற்றத்தினாலே கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டுறது அதுதான். லேடிஸ் மாற்றத்தினாலே மட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப சிரமம். சரிங்க. நிறையா இது நாங்கள் கடந்து வந்திருக்கோம். சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா. அவங்களால அவங்களோட உணர்ச்சிகளை நம்மளுக்கு வார்த்தைகளில் தான் சொல்லி வெளிப்பாட்டணும் இல்லை, அவங்களோட இது மூலமாகவே நம்ம உணர்வுகள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது எவ்வளோ கடினம், இந்த சூழ்நிலையில் பெண்ணாக இருக்கிறது ரொம்ப கடினம், அதுலேயும் மாற்றுத்திறனாளியாக பெண்ணாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி கடவுள்கிட்ட அவங்க நீங்கள் வேண்டிக்கிறீங்க. ஆமாம், பெண் மற்றும் மாற்றுத்திறனாளி லேடிஸ் மட்டும் கடவுள் படைக்கவே கூடாது அப்படின்னு நிறையா இது நாங்கள் அந்த இதை உணரும் போது நிறையா தடவை வேண்டியிருக்கோம். எங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட யாருக்குமே வந்து லேடிஸ் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜென்ஸாக இருக்கும் போது நீங்கள் ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, சரின்னு விட்டுருவாங்க, கடந்து வந்துடுவாங்க. எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உணர்விலேயே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நிறையா இது ஸ்டேஜாக ஒவ்வொரு வயசுலையும் நாங்கள் உணர்ந்து வந்திருக்கோம், டீனேஜ்லேருந்து எல்லாத்துலேயும். என்னோட பேர் பவித்ரா. சரி பவித்ரா, இப்போ வந்து நீங்கள் அவங்க வீட்டில் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எவ்வளோ சௌகரியமாக உணர்றீங்க, அதை சொல்லுங்கள். வீட்டில் வந்து அம்மா வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கணும், வீட்டில் தனிமையாக இருக்கணும். தம்பி ஸ்கூல் போயிடுவான். அம்மா அறுத்தடிக்க சாப்பிட மாட்டேன், பயந்துட்டு சாப்பிட மாட்டேன். ஆமாம், இங்கேயும் வந்தப்போ அப்படி தான் இருந்தாங்க, பாத்ரூம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் டைம் பார்த்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணி இந்த பக்கத்தில் இருக்குது போகலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அப்புறம்தான் இங்கே வந்து தான் அவங்க சாப்பிட வச்சுருக்காங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்களாம், மதியம் சாப்பிட மாட்டாங்களாம். வீட்டில் அம்மா வந்தோடனே தான் சாப்பிடுவேன், அப்படி பழக்கமாயிடுச்சு, எனக்கு பசிக்காது. நிறையா இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு பூரா எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க, பசிக்காது, வீட்டில் அப்படி இருந்து இது பண்ணிட்டோம், செட் ஆகிட்டாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக உணர்றீங்க? எல்லாரோடய சந்தோஷமாக இருக்கீங்களா? டிவி எல்லாம் பார்க்குறீங்களா? நான் டிவி பார்ப்பேன். நாடகம்லாம் பார்ப்பீங்களா? நாடகம் பார்க்க மாட்டேன், பிக் பாஸ் பார்ப்பேன். இது சாங். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இப்போ ரியோ தான் ரொம்ப பிடிக்கும். சரி, சந்தோஷம். இப்போ எனக்கு 40க்கு மேலே வயசாகுது. இருந்தாலும் இங்கே தாயில்லோன்னு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த வயசில் என்ன இது பண்ணியிருப்போமோ, சந்தோஷம் அதெல்லாம் அனுபவிச்சிருப்போமோ, அது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே வந்து தான் வந்து ஒரு குடும்பமாக வந்து எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறோம். அந்த மாதிரி லேடிஸு அவங்களெல்லாம் இங்கே என்ன எங்களோட இது என்ன தாய் இல்லோன்றது என்னென்னா, அம்மா அப்பா இருக்கும் போதே வந்து இந்த இல்லம் இருக்குது அப்படின்னு அந்த லேடிஸ் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க அம்மா இருக்கும் போதே கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுறணும். விட்டுட்டு எப்படி இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால். என்னால் உணர்ந்திருக்கேன், எவ்வளவு தான் எல்லாம் இருந்தாலுமே எங்கள் அம்மா இறக்கும் போது
எவ்வளவு இதாக இருந்தாலுமே வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம். நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அப்படி இருந்தாலுமே எங்கள் அம்மாவுக்கு கடைசி அந்த 3 நாள் என்னோட நினைவில் என்ன பண்ண போகுது அந்த மாதிரியே தான் இது பண்ணாங்க. அதனால வந்து மாற்றுத்திறனாளி லேடிஸை வச்சுருக்க தாய் வந்து இங்கே இல்லத்தில் விட்டுட்டு அவங்க குழந்தைய பார்த்தா அவங்களுக்கு ஒரு நிம்மதியான அந்த இறப்பு மரணம் வந்து அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். நம்ம குழந்தைய வந்து ஒரு பத்திரமான இடத்துல விட்டுருக்கோம், அவங்களுக்கு அண்ணன் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு மரணம் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த லேடிஸ் மாற்றத்தினால இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு இல்லம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து இங்கே இது பண்ணுங்க. அதை தான் நாங்கள் எங்கே போனாலும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வணக்கம். இன்றைய தினம் நாம் இந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கைக்கு உட்பட்ட இந்த தாய் இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிறுவனத்தை பற்றி அண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிறுவன தலைவர் அண்ணா புஷ்பராஜ் அவர்கள் தாங்கள் வந்து வெறும் உதவியை மட்டும் எதிர்பார்த்து இல்லாமல் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளில் எங்களோட ஒரு பொருளாதாரத்துக்காக நாங்கள் வந்து ஒரு புதுவிதமான எங்களால் இயன்ற அளவு நாங்களே எங்களால் முடிஞ்ச ஒரு பொருள்களை உற்பத்தி செஞ்சு அதை விற்று அதில் வரக்கூடிய அந்த லாபத்தை வந்து எங்களோட தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இதை முன்னெடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அண்ணன்ட்ட பேசுவோம், என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அண்ணன் தெளிவாக பேசுவோம் அண்ணன்ட்ட. சொல்லுங்கண்ணே. அண்ணா சொல்லுங்கள், என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க? அதை நாங்கள் வந்து பினாயில் தயார் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த கார்த்திகை நேரத்தில் மெழுகினாலான கார்த்திகை தீபம் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறோம். இது வந்து அந்த கார்த்திகை தீபம். அடுத்தபடியாக வந்து இந்த மெழுகினாலான விநாயகர் இதுவும் தயார் பண்ணுறோம். இது வந்து மெழுகிலே விநாயகர் இது தயார் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த மேட்டு கால்மிதி இது பொருள் தயார் பண்ணுறோம். அடுத்து இந்த கோவில்களில் பிரசாதம் கொடுக்கறதுக்காக இந்த பேப்பர் தொன்னை இந்த தொன்னை தயார் பண்ணுறோம். இது போன்ற பொருட்கள் தயார் பண்ணி இங்கே நாங்கள் சிறப்புண்ணே, நன்றி. இப்போ வந்து நாங்கள் இந்த கார்த்திகை தீபம் தயார் பண்ணுறோம். இப்போ இந்த மெழுகினாலான இந்த கார்த்திகை தீபம் வாசலில் ஏற்றும் போது 2 விதமான நிகழ்வு நடக்குது. ஒன்று, நம்மளுடைய வீட்டிற்கு இருள் விலகி ஒளி வருது. இன்னொன்று, மாற்றுத்திறனாளர்கள் எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் விலகி ஒளி ஏற்றோம். ஏன் அப்படின்னா, இந்த மெழுகு நீங்கள் வாங்கும்போது யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், ஆனால் எங்களால் தயாரிக்கப்பட்ட இதை நீங்கள் வாங்கும்போது இதில் வர்ற அந்த ₹1 எங்களுக்கு இந்த இல்லத்தின் செயல்பாட்டுக்காக கிடைக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையின் இருள் விலகி ஒளி வருவதற்கு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து சைஸ் வாரியாக போடுறோம். 6ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு, 10ஆம் நம்பர், 12ஆம் நம்பர் அப்படி போடுறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைக்கு நாங்கள் விற்பனை. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த மெழுகினாலான விநாயகர் சிலை நம்ம வீட்டில் பூஜை அறை வச்சுருப்போம். பூஜை அறையில் பல்வேறு சிலைகள், சாமி சிலைகள் வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம். ஸோ இந்த மெழுகினாலான இந்த சிலை எங்களிடம் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கேட்டாலும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ இது மூலமாகவும் இந்த இல்லத்தின் செயல்பாட்டிற்காக நாங்கள் இது போன்ற பொருட்கள் தயார் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள்கிட்ட இந்த இது எவ்வளோ உங்களுக்கு தேவையானாலும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த மெழுகு இது பண்ணுறோம். வேறு எது ஆர்டர் கொடுத்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டை அது மாதிரி டை வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பிரசாதம் கோவில்கள் வீட்டில் கூட அது நிறையா சுண்டல் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது கூட இப்போ இது மாதிரி எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இதுவும் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இது வந்து பேப்பரினால் ஆன தொன்னை, அதனால் எளிதில் மக்கக்கூடியது இது. அதனால் இதை எங்கள்கிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக வீட்டில் இந்த கிருமி நாசினி இது வந்து எல்லாருமே கம்பல்சரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இந்த பினாயில். ஸோ இதை ஏன் மற்ற இடங்களில் எங்கனையோ ஒரு இடத்துல வாங்கி யாரோ ஒருத்தர் இதாகிறத விட இது ஒரு 20 பேருடைய வாழ்வாதாரம். ஸோ அதனால் எங்கள்கிட்ட இது மாதிரி பொருட்கள் வாங்கும் பொழுது இந்த 20 பேருடைய பசி போக்குறதுக்காக நீங்கள் ஒரு பாட்டில் பினாயில் வாங்குறீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பசி போக்குறதுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா தூசி வீட்டில் வாயிற்படியில் தூசி போக்குறதுக்காக அந்த மேட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ அதை இன்றைக்கி பிளாஸ்டிக் என்னென்னமோ இது பண்ணுறதுனால அது ஒரு முறை வாங்கினா அழியாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது அந்த பொருள் அழியாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்மளுடைய லைஃப் அதனால் ரொம்ப கெடுதல் ஏற்படும். இது போன்ற துணி இது வாங்கினோம்னா ஒரு 6 மாதம் நமக்கு உழைச்சா கூட இதுக்கப்புறம் இது தூக்கிப்பட்டோம்னா மக்கி போயிடும். அடுத்து வாங்கும்போது அப்போ திரும்ப இது எப்போவுமே ஒரு பொருள் வாங்கும்போது ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப நாளைக்கு இல்லாமல் போயிடும். எந்த ஒரு பொருள் வாங்கும் பொழுதும் இது மாதிரி துணி பொருள் பயன்படுத்தும் போது ஒரு 6 மாதத்தில் அந்த பொருளுக்கு அழிவு வருதுன்னா நம்மளுடைய லைஃபு கூடுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது போன்ற பொருட்களை வாங்கி எங்களுக்கு கை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்து நீங்கள் எங்களுடைய கைபேசி வாயிலாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை தயாரித்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டீங்கன்னா நாங்கள் உடனடியாக பொருளை வந்து உங்களுக்கு கொரியர் ஏதாவது ஒரு இதில் நாங்கள் உடனடியாக உங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். தேவன் என்னும் இறைத்தானும் தந்த உயர் ஜீவராசி அது வாழ்க. தேவ